எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவ ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இடையில காணப்படுகிற உறவானது துண்டிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் கலங்குவார்கள். ஒருவேளை தேவன் தம்முடைய ஜனங்களை சில சிறையிருப்புக்குள்ளே கூட அனுமதிக்கலாம். வியாதி என்கிற சிறையிருப்பு, தரித்திரம் என்கிற சிறையிருப்பு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் உண்மையாகவே தங்கள் சொந்த தேசத்திலிருந்து அந்நிய தேசத்துக்கு சிறைகளாகி கொண்டு போனதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட சிறையிருப்பு இல்லை. ஆனால் பிசாசின் கட்டுகள் என்கிற சிறையிருப்பு, கணவன் மனைவி பிரிந்திருக்கிற சிறையிருப்புன்னு பல சிறையிருப்புகள் இன்றைக்கும் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில வாழுகிற தேவ ஜனங்களுக்காக தான் கர்த்தர் இந்த வார்த்தையை தருகிறார். பாருங்க, புலம்பலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவரீர் என்றைக்கும் எங்களை மறந்து நெடுங்காலமாக எங்களை கைவிட்டிருப்பதென்ன. நல்லா கவனித்து பாருங்க. புலம்பலின் புஸ்தகத்தை எழுதின தீர்க்கதரிசியாகிய எரேமியா சொல்லுகிறார், தேவரீர் எங்களை கைவிட்டு இருப்பதென்ன. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சிறையிருப்புங்கிறது விரும்பத்தகாத ஒரு வாழ்க்கை. எத்தனையோ குடும்பங்கள்ல பார்க்கிறேன் கண்ணீர். அன்றைக்கு ஒரு குடும்பத்துக்கு நான் ஜோமன போனேன். ஒரு தாயார், அந்த தாயாருக்கு ஒரு 55 வயசு இருக்கும். அவங்க சொன்னாங்க, என் பிள்ளைகளுக்கு ஒரு 3 வயசு 2 வயசு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காரி இறந்து போனார். நான் ஏழ்மை நிலையில் பார்த்தீங்கன்னா 4 வீட்டில் பாத்திரம் விலைக்கு சமையல் பண்ணி என் பிள்ளைகளை படிக்க வச்சேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, என் கூட பிறந்த அண்ணன் தம்பிலாம் நல்ல வசதியாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்க எனக்கு உதவியே செய்ய மாட்டேன்ட்டாங்க. தன் தங்கச்சி தான் அக்கா புருஷனை இழந்து கஷ்டப்படுகிறாங்கிறது தெரிந்தும் எந்த விதத்திலையும் உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதை விடுங்க. என் புருஷன் குடும்பத்தில் ஆசீர்வாதமாக இருக்காங்க. என் புருஷன் கூட பிறந்த அன்னைமாரோ அக்காமாரோ ஒரு உதவி செய்யலை. நான் என் 2 பிள்ளைகளை வச்சுட்டு அத்தனை கஷ்டப்பட்டேன் ஐயா. யோசித்து பாருங்க. அவங்க சொல்கிறாங்க, அந்த பிள்ளைகள் ஒரு மகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், ஒரு மகனும் கல்யாணம் ஆனா. நான் நினச்சேன், இந்த மகன் வளர்ந்து அவன் நல்ல வேலைக்கு வரும்போது என் கடைசி காலத்தில் அவன் என்னை ஆசீர்வாதமாக பார்த்துக்கிடுவான், கண் கலங்காமல் பார்த்துக்கிடுவான்னு நினச்சேன். ஆனால் என் பையனுக்கு போன 1 வருஷத்துக்கு எதிர்பாராத ஒரு விபத்து அவன் முதுகுத்தண்டு உடஞ்சி போச்சியா. இன்னைக்கு அவன் நடக்க முடியாமல் படுக்கையில் இருக்கான். அவன் பொண்டாட்டி கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் அவனை காப்பாற்றுற நிலையில் இருக்கான். நான் கடைசி காலத்தில் என் பையன் என்ன காப்பாற்றுவான்னு பார்த்தா இன்னைக்கு அவனை காப்பாற்ற வேண்டிய நிலையில் நான் இருக்கிறேன். முதியோர் பணம் ஒரு 1000 ரூபா வருது, அதில் அவனுக்கு நான் 500 ரூபா கொடுக்கேன். நான் உண்மையிலே சொல்கிறேன், என் உள்ளம் உடஞ்சிட்டு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன தொகையை அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டு கண்ணீரோடு ஜோமனிட்டு வந்தேன். பாருங்க, சிறையிருப்பு. ஆனால் இன்னைக்கு அந்த தாயாரை குறித்து நான் கேள்விப்பட்டேன். ஒரு ஜெபைக்கு நடத்துகிற சகோதரி சொல்கிறாங்க, டெய்லி சர்ச்சைக்கு வந்துடுவாங்க, டெய்லி ஜெபைக்கத்துக்கு வருவாங்க, டெய்லி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவாங்க. எழுத படிக்க தெரியாது அந்த அம்மா, 3ஆப்பு படித்தவங்க. ஆனால் அந்த அம்மா சொல்கிறாங்க, இன்றைக்கி நான் வசனத்தை கேட்டு 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 எனக்கு இப்போ வசனம் மனப்பாடமாயிட்டு நல்ல வசனத்தை சொல்லுவேன், பைபிளை திறக்காமலே சொல்லுவேன். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி அந்த அம்மாவுக்கு 55 வயசு தாண்டிட்டு அவங்க சொல்கிறாங்க, சிறையிருப்பு மாறுமான்னு காத்திருக்கிறேன். 17 வயசில் திருமணம் செய்த அந்த தாயார் இன்றைக்கி அவங்க படுகிற பாடு, அவங்க 23 வயசுலேருந்து சிறையிருப்பு மாறலைங்க. அதைத்தான் இங்கே புலம்பல்ல எரேமியா சொல்றாரு, தேவரீர் நெடுங்காலமா எங்களை கைவிட்டு இருப்பதென்ன. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நெடுங்காலமா கைவிடப்பட்ட நிலையில இருக்கீங்களோ, அழுதுட்டு இருக்கீங்களோ, கர்த்தர் மறந்துட்டாருன்னு நினைக்கிறீங்களோ, இல்ல கர்த்தரே இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்காக தான் கர்த்தர் இந்த வார்த்தையை பேசுறார். அவர் உங்களை மறக்கல, இந்த சிறையிருப்பை மாற்றுவார். அவர் உங்களை கைவிடல, இந்த சிறையிருப்பை திருப்புவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இத்தனை ஆண்டு காலம் பொறுமையாக இருந்த நீங்க இன்னும் கொஞ்ச காலம் பொறுமையாக இருங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போமா? சிறையிருப்பு மாற ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான நல்ல நாளிலும் உமது பிள்ளைகளுக்காக நான் திறப்புல நிற்கிறேன். உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறேன். உமது பிள்ளைகளை உமது கிருபையின் கரத்தில் தருகிறேன். ஆண்டவரே, உமது பிள்ளைகளின் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா சிறையிருப்புகளும் மாறட்டும். நெடுங்காலமாய் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற உமது பிள்ளைகளின் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, கர்த்தர் அவர்களை விடுவித்து உயர்த்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிதாவே, ஆமென்.
பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதீங்க, சஞ்சலப்படாதீங்க. நிச்சயமா விடுதலை உண்டு. God bless you.